வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. செப்டம்பர் 22 இன்னைக்கு ஒன் வெப் டே அப்படின்னு சொல்லிட்டு 2006 சூசன் அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்பட்ட டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது உலகம் முழுக்கக்கூடிய அத்தனை இணையதளங்கள் மூலமாக தான் நமக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் வந்து சேர்ந்துன்னு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமும் தேவைப்படுது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தகவல்களும் சரியான வேலை கரெக்டான வேலை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற அந்த இணையதளம் கொண்டாடுறது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. 2008 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இன்டர்நேஷனல் லெவலில் ஈவெண்ட்ஸ் நடத்தப்பட்டு இந்த இணையதளங்களை கொண்டாடுறதுக்காக ஒரு டே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் இருக்கும். 2010 கூட பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி மக்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்களே அதை மாற்றி அமைச்சிக்கிற மாதிரியான வெப்சைட்லாம் வரும்ல. இந்த மாதிரி நிறைய விதமான கான்செப்ட்லாம் உள்ளே வச்சு அந்த இணையதளத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக ஒன் வெப் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு டே ஆஃப் பால்டிக் யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. லாட்வியா, லித்வேனியா, எஸ்டோனியா இந்த 3 நாடுகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகப்படியான இந்த பால்டிக் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஏன்னா லாட்வியாவில் 33%, லித்வேனியாவில் 12%, எஸ்டோனியாவில் 27.6% மக்கள் இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பால்டிக் கடற்பகுதியில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் சார்ந்தவங்க. இவங்க எதுக்காக இந்த டேட்டை இவங்க சூஸ் பண்ணாங்கன்னா 1236 12ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க லியோனியன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை எதிர்கொண்டு அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இவங்க அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க பழங்குடி மக்களாக இருக்கிறதுனால இவங்களை கண்ட்ரோல் எடுத்து இவங்களை வந்து வேறு மதத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் உள்ளே வந்துருக்குறாங்க. அப்படி உள்ளே வந்தவங்களை இவங்க அடித்து தும்சம் பண்ணி அவங்ககிட்ட அந்த வாள்களை கைப்பற்றி மறுபடியும் அவங்களே எதிர்த்து போராட ஆரம்பித்து அதில் ஒரு பெரிய வெற்றியும் அடைஞ்சாங்க. அப்படி அந்த வெற்றியை குறிப்பிடணும்னு சொல்லிட்டு தான் 2000 இந்த டேட்டை சூஸ் பண்ணி இப்படி இந்த மக்களுக்காக ஒரு யூனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. இது யூனிட்டி கிரியேட் பண்ணணும்னு உருவாகினதா இல்லாட்டி அவங்களுடைய ஓட்டு வங்கியை நிரப்பணுன்றதுக்காக உருவாகினதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவங்களோட இந்த யூனிட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த லாட்வியா, லித்வேனியா, எஸ்டோனியா பகுதிகளில் அதிகமாக மக்கள் வசிக்கிறாங்க. இந்த பால்டிக் பழங்குடியின மக்கள் அவங்களுடைய வம்சாவழிகள் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்காங்க டே ஆஃப் பால்டிக் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு ருடாக்கி டேன்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அபு ஆபிட் ஜாஃபர் இபின் முகமது ருடாக் அப்படின்ற ஒரு பர்சனை தான் சுருக்கி ருடாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் தஜிகிஸ்தானுடைய ரொம்ப முக்கியமான மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக பார்க்க போகிறாரு. காரணம் என்னென்னா தஜிகிஸ்தானுடைய இலக்கியத்தினுடைய நிறுவன ஒரு பர்சனாக இவர் இருக்கிறார். இவரை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு 4ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர் அப்படின்றனால அவரை சேர்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இவர் 8 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த குரானை முழுமையாக படித்த தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனாகவும் இவர் வந்து இப்போ பிறப்பால் வந்து கண்ணு தெரியாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூற்றுகள்லாம் இருக்குது. ஆனால் இவருடைய அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணங்களை பற்றியான தெளிவான குறிப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஒரு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குறிப்பு அதை ஆப்போசிட்டாக பேசுவாங்களே அவங்களுடைய கான்செப்ட்லாம் இருக்குது. இவர் வந்து அந்த அரபு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரசீக மொழிகள்லாம் பயங்கரமான ஒரு பர்சனாக இருந்திருக்கிறாரு. அரசவையில் வந்து இவர் கவிஞர் பதவி கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பதவி வேணாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கே போயிட்டு அங்கே ஏழ்மை நிலையிலே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவருடைய வாழ்நாள் முழுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 வாசகங்கள், அதாவது சின்ன சின்ன கவிதைகள் இருக்கலாம், இதெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவரை பற்றியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மொத்தமாக இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி கிடச்சது வெறும் 1000 மட்டும்தான் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கிடைக்காம போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய பிறப்பும் இறப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோனான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த ரூபா நோட்டில் 500 ரூபா நோட்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேஸ் இருக்கும். அவங்க நாட்டினுடைய மிக சிறந்த மனிதரை அவங்க தாஜிக்கினுடைய இலக்கியத்தை நிறுவன அந்த பர்சனை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் அவருடைய பர்த்டே இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ருடாக் டே அப்படின்னு சொல்லி தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு ரெய்னோ டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காண்டாமிருகத்துக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கருப்பு, வெள்ளை, இந்தியா, ஜவான், சுமத்ரன் காண்டாமிருகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான காண்டாமிருகம் இருக்குது. அதில் ஒரு 3 வகையான காண்டாமிருகங்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்குது. இதுக்கப்புறம் அது உயிரோடு இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த ட்ரைனோசரஸ்லாம் நம்ம சொல்லுவோம்ல, டைனோசருங்களாம் வாழ்ந்த காலம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனிமலாக இது இருக்குது. ஒரு தாவர விலங்கினமாக இருக்கக்கூடியது, பயங்கர பவர்ஃபுல்லு, கிட்டத்தட்ட 3 டன் வரைக்கும் இதனுடைய இடன்றது இருக்கும். இதனுடைய கொம்பு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷலு. அது எல்லாத்தையும் குத்தி தாக்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பவராக இருக்கும். இந்த கொம்புக்காக தான் இந்த காண்டாமிருகங்கள் அதிகமாக வேட்டையாடுனுக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஆண்மைக்கான மருந்து அப்படின்னு எவனோ ஒருத்தன் எங்கன்னா சொல்லி விட்டு போயிடுவாங்களே. எது சாப்பிட்டாலும் சரி அதை பிரபலப்படுத்தணும்னா அது வந்து ஆண்மைக்கான மருந்துன்னு சொல்லிட்டா போதும், ஒன்னே எல்லாரும் வாங்கி தின்றுவாங்க. ஆனால் உண்மையாகவே அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அந்த மாதிரியான எந்த கான்செப்டும் இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் அறிவியலாளர்கள் சொல்லுகிறாங்க. யுனைடெட் கிங்டம் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் சீனா மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காண்டாமிருகங்களுடைய அந்த கொம்புகளை உணவுக்காக இந்த மாதிரி மருந்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து அது சர்ச்சைகளாகவும் போச்சு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தினுடைய புராணங்களில் அக்னி தேவத்தினுடைய ஒரு வாகனமாக இந்த காண்டாமிருகத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பர்மா, இந்தியா, மலாய் இந்த மாதிரியான பகுதிகளில்
கோவில்களெல்லாம் நெருப்பு அணைக்கிற ஒரு விலங்கினமாக இது பார்க்கப்படுது. அது புராணம் சார்ந்த நிறைய கதைகளாக வரும், அது தொடர்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இந்த காண்டாமிருகன்றது ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்டாக வச்சிருக்காங்க. அதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. 2010 தென்னாப்பிரிக்கா இதுக்காக ஒரு டே உருவாக்கலான்ட்டு இந்த மாதிரி கொம்புகளுக்காக இது அழிஞ்சினே வருது. அதை பாதுகாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு பார்வை குறைபாடு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கினமாக வெறும் தாவர பட்சியாக இருக்கக்கூடிய அந்த விலங்கினத்தை போய் எதுக்கு இப்போ வேட்டையாடுனுக்கிறீங்க, அதுவும் நம்மளுடைய இயற்கை சூழலில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக செப்டம்பர் 22 வேர்ல்டு ரியானோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு பிளஸ்ட் ரெய்னி டே அப்படின்னு சொல்லிட்டு பூட்டானில் ஒரு டேங்க. பூட்டானை பொறுத்த வரைக்கும் இந்த திபெத்திய நியூ இயர்னு சொல்லிட்டு ஒன்று பயங்கர ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இந்த நியூ இயர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது அந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈவினிங் டைமில் குளிச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆவாங்க. அது முடியல அப்படின்னா சில பேர் காலையில் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த புத்தாண்டு என்ன பண்ணுவாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு நல்லா சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு கஞ்சி ரெடி பண்ணுறாங்க மூலிகைகள்லாம் செஞ்சு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கஞ்சியாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம ஊரில் கோவில் திருவிழானா போயிட்டு பொங்கல் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை இவங்க பண்ணுறாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ்ட் ரெய்னி டே அப்படின்னு சொல்லிட்டு பூட்டானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு அட்டானமல் ஈக்குவனஸ் டே அப்படின்னு சொல்லி ஜப்பானில் ஒரு டேங்க. இது வந்து ஆதி காலத்துலேருந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒன்று தான். 1948 வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸாக போச்சு. இந்த கல்லறைகள்லாம் முன்னோர்கள்லாம் வழிபடக்கூடிய ஒரு நாளாக வச்சுருந்தாங்க. அந்த ஷிண்டோ அப்படின்ற ஒரு கடவுள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போமே, இதுக்கு முன்னாடி அவங்க வேறு ஒரு உத்தராயணம் வந்தது, அந்த காலநிலை மாற்றத்தையும் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷிண்டே அப்படின்ற ஒரு கடவுள் லவ் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சேர முடியாமல் கடைசியாக ஒரு நாள் வந்து சேர்ந்துட்டு போன அந்த நாளை செலிப்ரேட் பண்ணாங்களாம், பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த மாதிரியான ஒரு டே தான். அதே கடவுளுக்காக வழிபடுற ஒரு நாளாக தான் இந்த இலையுதிர் காலத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அட்டானமல் ஈக்குவனஸ் டேன்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வருஷத்துக்கு வருஷம் டேட் மாறும். இந்த வருஷம் இந்த டேட்டில் வந்துருக்குதுப்பா. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை மாலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1905 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க இவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்க எல்லாம் அந்த செனகல், மாலி, சூடான் இது எல்லா பகுதியும் சேர்த்து ஃப்ரெஞ்சு சூடான் அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகளாக வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1960 உங்களுக்கு முழுமையான உள்ளாட்சி சுதந்திரத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக அரசியல் கட்சிகள்லாம் வலுப்பெற ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செனகல் இந்த பகுதியை விட்டு அந்த கூட்டமைப்புலேருந்து விலகி போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் ஒரு சுதந்திரன்றது கிடைக்குது. அப்படி கிடைச்ச அந்த சுதந்திரத்தை தான் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மாலி செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 22. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை பல்கேரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா 1354 ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அந்த சமயத்தில் ஒட்டமன் துருக்கியினுடைய போர்ன்றது இவங்க பகுதிக்கு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1396 ஒட்டமன் டோட்டலாக அவங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. 1878 சுயாட்சின்றது அவங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா அந்த சமயத்தில் இருந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, இது நம்ம பகுதி, நம்மளே சுயராஜ்யம் கொடுத்துக்கலாம், மற்றவங்க யாரும் நம்மளை ஆள தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்போ பெர்டினென்ட்ன்ற இளவரசர் சுதந்திரத்தை கொடுத்தாரு. எல்லாரும் அதையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1944 சோவியத் இவங்க மேலே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் 1998 அந்த சுதந்திரன்றது மீட் எடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு பல்கேரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க செப்டம்பர் 22. நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையின் செயல்பாடுகள் எல்லாமே நாம தீர்மானிச்சு தான் நடக்குதா, இல்லை மற்றவங்க இந்த சமூகம் திணிச்ச விஷயங்கள் நடக்குதான்னு யோசிச்சாலே போதும் நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.